ஆவியின் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் அறுதலை அடைவார்கள். தூரப்படுவார்கள் பாக்கியவான்கள், அவர்கள் அறுதலை அடைவார்கள். முடிவுண்டே, உன் நம்பிக்கை வீண் போகாது. நீதிமொழிகள் 23:18. பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்குள் கர்த்தருக்குள் கீழ்ப்படிங்கள், இது நியாயம். எபேசியர் 6:1. பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்குள் கர்த்தருக்குள் கீழ்ப்படிங்கள், இது நியாயம். எபேசியர் 6:1. நிச்சயமாகவே நிதி உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. நீதிமொழிகள் 23:18. நம்பிக்கை வீண் போகாது. நீதிமொழிகள் 23:18. அறிவான மறைமுடி கடுஞ்சினத்தையும் மாற்றிவிடும், கடுஞ்சொல்லும் சினத்தை எழுப்பும். நீதிமொழிகள் 15:1. முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. நீதிமொழிகள் 23:18. நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. நீதிமொழிகள் 23:18. எபேசியர் 6:1. பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்குள் கர்த்தருக்குள் கீழ்ப்படிங்கள், இது நியாயம். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நீதிமொழிகள் 23:18. தேவன் கொடுத்த 10 கட்டளைகள். என்னை இன்றி வேறு தேவர்கள் உண்டாக்க வேண்டாம். ஓய்வு நேரத்தில் ஆசாரிக்க வேண்டுதையாக. உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழக்காதிருப்பாயாக. கொலை செய்யாதிருப்பையாக, களவு செய்யாதிருப்பையாக, விபச்சாரம் செய்யாதிருப்பையாக, பிறனுக்குள்ள இச்சாயிருப்பை செய்யாதிருப்பையாக, பிறனுக்குள்ள விரோதமாக பொய் சாட்சி இல்லாதிருப்பதாக. நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே முடிவுண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நீதிமொழிகள் 23:18. நிச்சயமாகவே முடிவுண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. மத்தேயு 23. நீதிமொழிகள் 23:18. சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கருத்தினாலே உன்னை தாங்குவேன். முடிவுண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நீதிமொழிகள் 23:18.